சுவாமி இந்த பக்தருக்கு எழுதின ஒரு லெட்டர் தெலுங்கில் தான் சுவாமி எழுதியிருக்கார். அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். இதுலேருந்தே சுவாமிக்கும் இந்த பர்டிகுலர் டிவோட்டிக்கும் அவருடைய பேரும் சுவாமியுடைய லெட்டர்லேயே வரதுனால அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ அதாவது அவினாபாவ சம்பந்தம்ட்டு ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கிற பக்தியை பற்றி சுவாமி அடிக்கடி சொல்வார். இவா ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி பக்தி தான். அவ்வளோ கிரேட் சோல். அந்த லெட்டருக்கு போகலாமா? என்னை காண வேண்டி ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடித்த சக்குபாயை நான் எப்போதும் மறப்பேனா? என்னை துதிப்பதே அன்றி வேறு எதுவும் அறியாத நந்தனாரை நான் மறப்பேனா? எப்போதும் என் சிந்தனையுடன் என்னை அடைய கண்ணீர் விட்டு கதறிய ராணி மீராபாயை எனது ஞாபகத்தில் எப்போதும் இருத்திக் கொள்ளாது இருப்பேனா? ராமா ராமா என்று எப்போதும் தெய்வப்பித்தால் திரிந்து கொண்டிருந்த கவி தியாகராஜரை நான் எப்போதாவது காக்கத் தவறியது உண்டா? ஓ ராமபிரம்மம், அதுதான் அவருடைய பேர். ஓ ராமபிரம்மம், இதையெல்லாம் செய்த சாயி அழுது கொண்டிருக்கும் உன்னை மறப்பேனா? எதற்காக எனது கிருபையை உனக்கு மறுப்பேன்? நம்பிக்கை வை, சாயி உன்னை எப்போதும் காப்பான். ராமபிரம்மம், சாயி எப்போதும் உன்னை மறக்க மாட்டான். நீ காட்டிலோ மேகத்திலோ மலையிலோ கிராமத்திலோ நகரத்திலோ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, சாயி உன்னை எப்போதும் மறக்க மாட்டான். உன் பாபா. இதை மாதிரி ஒரு சுவாமி ஐ திங்க் எந்த டிவோட்டுக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல். அஃப்கோர்ஸ் அவர் எழுதுறது எல்லாமே அதாவது மதுராதிபத்தியன்னு சொன்ன மாதிரி எல்லா இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரேட் லெட்டர் கிடைச்ச பாக்கியம் ராமபிரம்மம் தான்.